இரண்டு பேர் ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் புரண்டு புரண்டு அழுது கொண்டிருக்கின்றான், ஒருவன் புரண்டு புரண்டு சிரித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரே கிராமத்துல இரண்டு மனுஷர்கள் வெவ்வேறாய் பிறந்தவர்கள் தான். ஒருவன் புரண்டு புரண்டு அழுது கொண்டிருக்கின்றான், ஒருவன் புரண்டு புரண்டு சிரித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த புரண்டு புரண்டு அழுகிறவன் எதற்கு அழுவான்? அவன் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இவன் எதுக்கு சிரிப்பான்? இவன் புரண்டு புரண்டு அவன் ஐஸ்வர்யத்தினால இருக்கிறான். இந்த ரெண்டு விதமான மாற்றம் ஒரே கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தேசத்துல. என் அன்புக்கு பிரியமானவர்களே, இவனுடைய நிலைமைகளை குறித்துதான் இன்னைக்கு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த புரண்டு புரண்டு அழுது கொண்டிருக்கிறான். ஒருவன் பசியாப்பக்காரன், ஒருவன் புளியாப்பக்காரன். பசியாப்பக்காரன் என்ன பண்ணுவான்? அழதானும் அவன் வறுமை. ஆனா அவன் ஒரு அறிவாளி பல்தான். எவ்வளவு அடித்தாலும் நான் தாங்குறேன் என்று சொல்லுவான் இல்லையா? இவன் எவ்வளவோ வறுமை வந்தாலும் நான் உண்மை விட்டு நடப்பட மாட்டேன், தெரிய மாட்டேன். அவன் தான் ரொம்ப தூரமா இருக்கணும். இந்த வறுமையில் கூட அவன் புரண்டு புரண்டு அழுதாலும் அவன் ஆண்டவரை சார்ந்து வாழறான். அவன் அறிவாளி. இவன் புரண்டு புரண்டு சிரிக்கிறான், இவன் ஐஸ்வர்யவான், இவனுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அவன் ஆண்டவரை நம்பி வாழறான், இவன் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழறான். இவன் புரியுதா நான் சொல்றது? ஒரு கிராமத்தில் ஒரு தேசத்தில் நடந்த காரியத்தை தான் நான் சொல்றேன், கதையா சொல்லல, வேதகமத்தில் இருக்கிறத நான் சொல்றேன். இந்த ரெண்டு மனுஷனுடைய வாழ்வாதாரத்துல நீ பார்ப்ப என்று சொன்னால், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 21வது வசனத்தை எடுத்து வாசியானா, அவன் புரண்டு அழுதவன் யாரு, அவன் புரண்டு சிரித்தவன் யாரு என்பதை இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. புரண்டு அழுதவன் லாசரு, புரண்டு சிரித்தவன் ஐஸ்வர்யா. நல்லா நீ புரியுதா பாரு. ஆனா ஒருவன் அறிவாளியா இருக்கிறான், ஒருத்தன் அறிவில்லாதவனா இருக்கிறான். ஒருவன் ஆண்டவர் சார்ந்து வாழறான், ஒருவன் தன்னுடைய இன்பத்தை சார்ந்து வாழறான். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வித்தியாசத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்படி ஆகி சொன்னார். என் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்க. ஒருவேளை அவர்களுக்கு அறிவு இருந்தா என்ன பண்ணுவாங்க, அறிவு இல்லைன்னா என்ன செய்வாங்க பார்க்கலாம். இந்த கடைசி காலம் அறிவு இருந்தாதான் என்னாண்டு வர முடியும், அறிவு இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போகணும்ன்றார். இன்னொரு இடமும் அவரு சொல்றாரு. இரண்டு தேவ பிள்ளைகள், அந்த இன்னொரு இடம் என்ன இடம்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இங்கே இவங்க ரெண்டு பேரும் வாழ்றார்கள். ஆனால் வாழ்ந்தும் ரெண்டு பேரும் செத்து போறாங்க, ரெண்டு பேரும் மரித்து போயிடுறாங்க. இங்கு மரித்து போகின்ற போதுதான் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ எடுத்து ஒருவன் எப்படி வாழறான், வறுமையில் வாழறான், ஒருவன் ஐஸ்வர்யத்தில் வாழறான். நல்ல தங்கத்தட்டுல சாப்பாடு, நல்ல விலை உயர்ந்த ஆடைகள், ஐஸ்வர்யனாய் சம்பூர்ணமாய் வாழறான் ஒருத்தன். அவன் புரண்டு புரண்டு சிரிக்கிறவன், அறிவில்லாதவன். ஒரு வறுமையில வாழறான். எந்த அம்மா ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களோ, ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பாங்களோ, தினந்தோறும் அந்த வயிற்றை கழுவி கொள்ளலாம், அந்த வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டவன் அவன். அவனும் மரித்து போனான், இந்த ஐஸ்வர்யவனும் மரித்து போனான். என் அன்பு பிரியமானவர்கள், ரெண்டு பேரும் மரித்து போயிட்டாங்க. இங்கதான் நீ புரிஞ்சுக்கணும், நீயும் நானும் அந்த பூமியில எவ்வளவு காலம் இருப்போம். அறிவாளி அறிவுள்ளவனாவும் வாழ்ந்துட முடியுமா? அறிவில்லாதவே எவ்வளவு காலம் வாழ்ந்துட முடியும்? ஆனா மரணம் ஒரு நாள் நம்மளை டச் பண்ணிதான் ஆகணும். பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள், நம்முடைய வாழ்க்கை அதுதான். ஆனா வேதம் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, வசனம் 22வது வசனத்தை நீ வாசி. அந்த புரண்டு புரண்டு அழுதான லாசரு, அவன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டார். ஐஸ்வர்யாவனும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்திலே. போதும், மரித்தான். எவ்வளவு சிரமத்தை அனுபவித்தானோ, புரண்டு புரண்டு அழுதான் இல்லையா வறுமையில. இவன் மரித்து போது தேவ தூதனை இவன் அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் மடியில எடுத்து போயிட்டு விட்டுட்டார். நல்லா புரியுதப்பா, நல்லா புரியுதப்பா. நீ நானும் மறிக்க போறோம், மரண நிச்சயம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, தேவ தூதன் இந்த லாசருவை கொண்டு போயிட்டு ஆபிரகாம் மடியில எடுத்து போயிட்டு மோட்சத்துக்கு கொண்டு போயிட்டார், பரதேசிக்கு. இந்த ஐஸ்வர்யன் மறிக்கிறா, இன்னொரு இடம்னு சொன்னல, பாதாளத்துக்கு போயிட்டான். என்னங்க வித்தியாசம்? அறிவுள்ளவன் எங்க போனா, அறிவில்லாதவன் எங்க போனா? என்னங்க இவனை காப்பாத்துச்சு?
என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்துல கோடா கோடி பேருக்கு இதை சொன்னா எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மரண நிச்சயம் மறுக்கி போறோம். எது உன்னை காப்பாத்தும்? தேவ தூதர் பாரு அழைச்சிட்டு போறாரு. அந்த வசனம் தினமும் சொல்லுது, தேவ தூதர் லாசர் அழைச்சிட்டு போயிட்டு ஆபிரகாம் மடியில எத்தனை விட்டார். இந்த ஐஸ்வர்ய மரிச்சான், எங்க போனா? பாதாளத்துக்கு போனான். நல்ல புரியுதா பாருங்க. இப்ப இங்கதான் நீ புரிஞ்சுக்கணும், அறிவு இருந்தது அங்க போவானா? எவ்வளோ நாள் இருந்தது, நாள் கொடுத்தாரு, எவ்வளவு வருஷத்தை கொடுத்தாரு, எவ்வளவு தாளந்த கொடுத்தாரு, எவ்வளவு வழிவாசல் திறந்து கொடுத்தாரு. எப்பா மனம் திரும்பியாயோ? இதெல்லாம் உன்னை காப்பாத்தாது, இதெல்லாம் உன்னை காப்பாத்தாது. கேட்கல. அவன் எதை நம்பினான்? ஏதோ ஜாலியா இருக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம், நம்ம ஆண்டவரை தேடணும், நம்மையா போய் உட்காரணும். எவ்வளவு பெரிய ஆளு நானு, வலது கைக்கு இடது கைக்கு எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் எங்க போனா என்பது பாரு. இப்பதான் ஒரு காரியத்தை வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும், போனாதான் அவன் தெரிஞ்சுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதவசனம் சொல்லப்படுகிறது, இங்கதான் நீ புரியணும், இங்கதான் நீ திங்க் பண்ணணும். பாதாளத்துல என்ன நடக்குதுன்னா, இப்ப யார் மடியில லாசர் படுத்துனுக்கிறான்? புரண்டு புரண்டு அழுதுவன் ஆபிரகாம் மடியில் படுத்துனுக்கிறான். இந்த பாதாளத்துல இருக்கிறவன் சொல்றான், என் அன்பு தேவ பிள்ளைகளை கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? ஆபிரகாமே. அதுக்கு முன்னாடி தகப்பனே, தகப்பனே. எப்படி கூப்பிடுறான் பாரு. கூப்பிட்டானா? பூமியில இருக்கும் போது அந்த தகப்பனை கூப்பிட்டானா? நம்ம நேசிக்கிற தேவனை கூப்பிட்டானா? என் அன்பு தேவ பிள்ளை புரியுத பாருங்க, எவ்வளவு டைம் கொடுத்துக்கிறாரு நம்மளுக்கு, எவ்வளவு காலத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் 80 வருஷம் வாழ்ந்தேன், என்ன வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? 100 வருஷம் வாழ்ந்தேன், என்ன பிரயோஜனம்? அவன் கூப்பிடுறான் பாரு, தகப்பனே, ஆபிரகாமே, எனக்கு இறங்கணுமையா. நான் இந்த அக்னியில என்னமா வேதனைப்படுகிறேன், நான் இந்த அக்னியில வேதனைப்படுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாளாட்டி சீராட்டி தொட்டிலிட்டு உன் மடியில் படுத்துக் கொண்டிருக்கிறானே லாசரு, அவனுடைய விரல் நுனிய தண்ணீரை துவைத்து என் நாக்க கொஞ்சம் குளிர் பண்ணும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம். நீ சிந்திக்காம நீ வாழ்ந்து எவ்வளவு காலம் வாழ்ந்து இருப்பாய்? இது சிந்திக்கின்ற காலமாயி போச்சு. நீ அறிவு இருக்குது, அறிவு இருக்குது வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை நீ ஏமாத்தி கொண்டிருக்கிற. இந்த பூமியில் பிறந்தவனுக்கு எல்லாமே அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது. ஆனா தேவனிடத்திலே தேடுகின்ற அந்த உணர்வு இல்லாத போச்சு. இங்க இந்த மனுஷன் ஆபிரகாமை பார்த்து கத்தி கனைத்துறான். அந்த வசனத்தை வாசிமா. அப்பொழுது தகப்பனாக ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவன் அனுப்ப வேண்டும். சகோதரா, சகோதரியே, நீ புரிந்து கொள். அவன் ஒரு டம்ளர் தண்ணி கேட்கல, ஒரு சொம்பு தண்ணி கேட்கல. அவனுக்கு அப்ப தேவை ஒரு சொட்டு, ஒரு சொட்டு தண்ணி கேட்கிறாம தன் நாவை குளிர் பண்ண பாதாளத்தில் இருந்து. அது இல்ல, அறிவில்லாதவன் எங்க போனா பத்தியா? எதை நம்பி வாழ்ந்தான் பத்தியா? சொத்து சுதந்திரத்தை நம்பி வாழ்ந்தவன், ஐஸ்வர்யம் தங்கத்தட்டு தான் சாப்பிட்டுவான். வறுமையில இருந்தவன் எங்க போனான் பத்தியா? வறுமையிலும் தாகத்திலும் பிரச்சனையிலும் உபத்திரத்திலும் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தான். அவன் அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்ததுனால அவனுடைய காரியம் எங்க சந்திக்கப்பட்டு தெரியுமா? இங்க எவ்வளவு அனுபவிக்கிற துக்கத்தையும் சோதனையும் வேதனையும் உனக்கு ஒரு இன்பத்தை ஆண்டவர் தரப்போகின்றார். ஆமென், அல்லேலூயா. இங்க வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, வசனத்தை நீ வாசிப்பா என்று சொன்னா அதுக்கு ஆபிரகாம் பேசணும் இல்லையா? பாதாளத்திலிருந்து இந்த ஐஸ்வர்யம் சொல்றான், ஒரு சொட்டு தண்ணி கேட்கிறான். இப்ப அவனுக்கு பதில் சொல்லணும். அறிவில்லாதவன் தான் இங்க வந்தான். இப்ப உணர்த்தா இருப்பாரு. வாசி மக்கள் வசனம். அதற்கு பதில் சொல்றாரு ஆபிரகாம். ஆபிரகாம், மகனே, வாசிமா, நீ பூமியில் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் என்ன மாதிரி வார்த்தை பாரு. எச்சகையில் காக்க வாட்டினியா? எச்சகையில் காக்க வாட்டினியா? நீ நன்மையை அனுபவித்தாய் மகனே, அதுதான் ஜாலி, அதுதான் இன்பமா வாழ்ந்த நீ. என்ன மாதிரி வார்த்தை பாரு, பாதாளத்தில் பாயுது. மகனே, நீ தண்ணி கேட்கிற, நீ பூமியில வாழ்கின்ற போது நீ நன்மையை அனுபவித்தாய். வாசிமா. லாசருவோ அப்படியே என்னத்தை அனுபவித்தான்? தீமைகளை அனுபவித்தாயா? பதில் கட்சிச்சா அவனுக்கு?
அப்பதான் யோசிக்கிறானா இல்லையா எனக்கு தெரியல. ஐயோ, ஆண்டவர் இவ்வளவு உயிர் கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நான் பூமியில் வாழ்கின்ற போது நான் என்னத்த பண்ணேன்? நான் பூமியில் வாழ்கின்ற போது ஆண்டவரை நான் நாடலையே, ஜீவாதிபதியை நான் தேடலையே, ஏதோ மனமான போக்கில் வாழ்ந்தேன், ஏதோ ஒரு பிடி சாப்பாடு இருக்குதுன்னு வாழ்ந்துட்டேன் நானு, அது என்ன காப்பாத்தலையே. நன்மையை புசித்த, பாலும் நெய்யும் தேனும் புசித்த, அது என்ன காப்பாத்தலையே. லாசரு பழைய கஞ்சி, கூழ், பட்டினி, வறுமை, துக்கம், சோர்வோடு வாழ்ந்தவன் ஆண்டவரை சார்ந்திருந்தான், சிந்தித்திருப்பான். சிந்தித்திருந்திருக்க மாட்டானா இல்லையா? சிந்தித்தான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இப்ப முடிவு பண்ணா, நான் இருக்கின்ற இடத்துல என் சகோதரர்கள் வரக்கூடாது, எனக்கு நேர்ந்த கதி உன்னத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொல்றேல்ல, வாயின் வார்த்தை அது, உள்ளத்தில் பூர்மை சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த கொள்ள 10 மடங்கு நடக்கணும்னு சொல்லுவோம். அதானமா நம்ம சொல்றது 4 பேர் மெச்சிப்பாங்கன்னு. எனக்கு நடந்த கதி இனி அந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது, அந்த சகோதரிக்கு வரக்கூடாது, அந்த சகோதரனுக்கு வரக்கூடாது, என்னோட போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றவன் 4 பேர் கேட்டு போறாங்க. அது கிடையாது. உள்ளத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். நண்பு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவன் சொன்னான் பாரு, அவன் குடும்பத்தை இப்பதான் நினைக்கிறாமா, ஐயோ மகிமையா வாழ்ந்துட்டேயா, என் குடும்பத்துல அப்படிதான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனா ஒரே தாயின் வயிற்றுல 6 பேர் பிறந்துட்டோம், நான் ஒருத்த மேல நரகத்துக்கு வந்துட்டேன், பாதாளத்துல வந்துட்டேன், 5 பேர் பூமியில இருக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துக்கு அவர்கள் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பாருங்க. எந்த இடத்துக்கு? என்னோடு கூட பிறந்தவங்க, ஒரு தாயின் பாலை குடித்தவங்க, நான் இருக்கின்ற இடத்துக்கு, நான் கஷ்டப்படுற இடத்துக்கு, இந்த பாதாளத்துக்கு, இந்த அக்னியில அவர்கள் வரக்கூடாது முடிவு பண்ணான். அப்பதான் தேவனை குறித்து தெரிஞ்சுக்கணும். பாதாளத்துல எங்கம்மா தெரிஞ்சுக்கணும்? வாயத்தை சொல்லி எங்க தெரிஞ்சுக்கணும்? பூமியில எவ்வளவோ நாளை கொடுத்தாரு, நேரத்தை கொடுத்தாரு, காலத்தை கொடுத்தாரு, தவணைகளை கொடுத்தாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அவன் இல்ல, பாதாளத்துல போய் நினைக்கிறான் பாரு. அப்பதான் தெரியுது, ஓ இது தேவனை அங்க பிடித்தாதான் இங்க வர முடியும் மோட்சத்துக்கு. ஆமென். அங்க தேவனை தேடினாதான், அங்க சபைக்கு போனாதான் மோட்சத்துக்கு வர முடியும். தேவனுடைய வார்த்தை கேட்டாதான் மோட்சத்துக்கு வர முடியும். ஆனந்தம் இங்க என் சகோதரமார்கள் என்று அறிந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றான், ஏமா வாசிமா. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு எத்தனை பேரா? என்னோட 6வது ஆள். எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு, இந்த அக்னியில, இந்த கொழுந்து விட்டு எரிகிற பாதாளத்தில் வராதபடிக்கு அவன் போய் இங்கிருந்து போயிட்டு அவர்களுக்கு அறிவித்தா அவன் நம்புவார்கள், என் குடும்பம் நம்புவோம், அவர்கள் நம்பி சபைக்கு போவாருங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்பாங்க, தலைக்கு மேல பிசின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க, இந்த வார்த்தையை இவர் போய் சொன்னா நம்புவாங்க. அப்படியேதான வழி திறந்து வச்சுக்கிறாரு ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, மகனே குடுப்பினே இல்லையோ கொள்வனே இல்லடா, இங்கிருந்து வார்த்தை போக முடியாது. ஆமென். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் எவ்வளவு பெரிய காரியத்தை தன் குடும்பத்தின் மீது வைத்திருந்தான். நான் பட்ட இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்போம். பூமியில் இருக்கும்போது நீ எத்தனை பேரு உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ சொல்லி இருக்கிற சத்தியத்தை? ஹலோ, நீ கவனிக்குமா? உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிற? அவன் பாதாளத்துல சொல்றான் பார், அவன் பாதாளத்துல சொல்றான் பார். என் அன்பு தேவ பிள்ளைகள், உன் குடும்பத்தை நீ எத்தனை பேரை மீட்டு இருக்கிற? மகனே, நீ எழுந்துடுறா, நீங்க சபைக்கு போகணும்னு சொன்னியா? எங்கயா போற? வேட்டி கட்டிக்கிற, பேண்ட் போட்டு எங்கயா டிப்டாப்பா போற? இன்னைக்கு ஆண்டவருடைய நாளையா சொன்னியா? எங்க போற மகளே? மனைவியை பார்த்து, கடமை இன்னைக்கு சபைக்கு தான் போனோம் நம்ம கூட்டத்தோட சொன்னீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வேதம் இப்படியே உன்னை காப்பாத்திட்டே இருக்காது. வேதம் உன்னை காப்பாத்திட்டே இருக்காது. என் அன்பு பிரியமானவர்களே, அதற்கு இவனுக்கு பதில் கிடைக்கணும்ல. கொடுப்படியும் கொள்வனையும் சொல்லிட்டாருல்ல. இப்ப சொல்றாரு அதே ஆபிரகாம், ஒரு வேலை இங்க மோட்சத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு உங்க வீட்டு குடும்பத்துல முடிவு பண்ணணும். எப்படி தெரியுமா? இங்க வரக்கூடாதுன்னா, எங்க நீ இருக்கின்ற இடத்துக்கு வரக்கூடாதுன்னா, அங்க பேசுறாரு பாரு ஆபிரகாம், பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவன் கூட, அறிவில்லாதவன் கூட பேசுறாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னன்னு பேசுறாரு? இந்த பாதாளத்துல உன்னோடு கூட அவங்க வரக்கூடாதுன்னு தானே நினைக்கிற? ஹலோ, அதானமா? அப்படின்னா அவங்க அங்க இருக்கிற சபைக்கு, அங்க இருக்கிற ஊழியக்கார வார்த்தை போய் கேட்கட்டும். வாசி வாசி. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அந்த பூமியில செவி கொடுக்கட்டும். அப்ப நீ இருக்கிற இடத்துக்கு வர மாட்டாங்க,
சத்தமா ஒரு அல்லேலியா சொல்ல. சத்தம் போறாத. உன்னமா மௌனமா இருக்கிற இவ்வளவு செய்தி கேட்டுட்டு. என் அன்பு பிரியமானவர்களே, நீ எதை நினைத்து இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு என் அன்பு பிரியமானவர்களே, அறிவுள்ளாதவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அறிவுள்ளவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவன் துயரத்தையும் வறுமையும் கஷ்டப்பட்டான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இந்த ஐஸ்வர்யம் போய் நின்று இருப்பான். ஐயா, காலையில எழுந்து மேச துணிக்கில இருந்து ஒரு கொஞ்சம் கொட்டுது பத்தியா, சிந்துது பத்தியா, அதை சாப்பிடறதுக்கு ஆசையா இருப்பாயா? அம்மா, இந்த வறுமையில இருந்தவன் ஆண்டவரோடு கூட இருந்தாமா, அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். ஆனா நீ எதை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற? அருமையான வார்த்தை சொன்னார். நீ பூமியில உயிரோடு இருக்கின்ற போது நன்மையை அனுபவித்தியா? பாலும் தேனும் நெய்யும் சாப்பிட்டாய். ஆனா இவன் வறுமையில இருந்தான். ஆனா ஆண்டவர் சார்ந்து இருந்தான். நீ ஆண்டவர் சார்ந்து வாழாம நீ உலகத்தை சார்ந்து இருந்த. வித்தியாசம் புரியுதாம்மா? ஏமா வித்தியாசம் புரியுதா? ஆண்டோட வேதம் சொல்லப்படுகிறது, குடும்பத்துக்கு போயிட்டு அவங்க இங்க வராது இருக்கணும்னா அங்க இருக்கிற சபையில போயிட்டு அங்க இருக்கிற ஆசாரியனுடைய வார்த்தை கேட்கட்டும். அவங்க கேட்டாக்க இங்க வரமாட்டாங்க, உன்னாண்டு வரமாட்டாங்க. நான் போயும் சொல்ல முடியாது. நண்பு சகோதரியே, நீ இந்த அவங்களாட்ட கூட இருக்கிறியல்ல, அந்த வாழ்க்கையில நீ இருக்கிறியல்ல, இப்ப சொல்லிட்டு நீ போயிட்டு அங்க போய் வேதனை நடுறத, நான் போன இடத்துக்கு என் அக்கா வரக்கூடாது, என் தங்கச்சி வரக்கூடாது, என் கொழுந்து யார் வரக்கூடாது, என் மச்சன் வரக்கூடாது, என் பிள்ளை வரக்கூடாது, என் மகள் வரக்கூடாது, என் மகன் வரக்கூடாதுன்னு சொல்றியல்லாங்க. இங்க சொல்லிட்டு எங்க சொல்லணும்? நீங்க கவனிங்கம்மா, எங்க சொல்லணும்? நீ வாழற போதும் குடும்பத்திலே சொல்லிடுன்றார் ஆண்டவர்.